14 வயதிலேயே இந்திய அணியின் கேப்டனாக மாறிய சூரியவன்ஷி வைபவ் இது வேற லெவல் கேப்டன்சிடா அப்படின்னு ஒட்டுமொத்த இங்கிலாந்து அணி பிளேயர்கள் எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்க வைபவ் அவருடைய கேப்டன்சியை பார்த்து. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயும் வைபவ் அவருடைய அபாரமான ஆட்டத்தை பார்த்து இங்கிலாந்து அணியின் போலர் வைபவ் அவருக்கு கை தட்டி பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு. வைபவ் அவருடைய பேட்டிங் ஸ்கில் அந்த திறமையை பார்த்து இதனால மீண்டும் ஒரு முறை எல்லாரும் முன்னாடியுமே கேப்டனாக செயல்பட்ட ஜாஷ் பட்லர் அவருக்கு மிகப்பெரிய பெருத்த அவமானம் நேற்று நடந்த இந்த இரண்டாவது T20 ஆட்டத்திலையும் நடந்திருக்கு. அந்த வகையில் T20 ஃபார்மேட் அப்படிங்கிறதால இந்திய அணி பக்கம் பெருசா சீனியர் பிளேயர்கள் யாரும் இல்லை, எல்லாருமே ஜூனியர் பிளேயர்கள், அண்டர் 19 பிளேயர்கள் தான். முக்கியமா ஆயுஷ் மாத்ரே அவருக்கு சின்ன இன்ஜூர் காரணமாக ஆயுஷ் மாத்ரே அவரால் கேப்டன்சியை எடுத்து பண்ண முடியல. இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு வைபவ் அவருக்கு கேப்டன்சி பதவி தரப்பட்டிருந்தது. இந்த இரண்டாவது T20 ஆட்டத்துல வைபவ் அவருடைய வயசு 14 வயசுல ஒரு பிளேயர் இந்தியன் டீம்ல விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவே கஷ்டம்தான். ஆனா 14 வயதுல இந்தியன் டீமுக்காக விளையாண்டது மட்டும் இல்லாம இந்த வார்ம் அப் மேட்ச்ல வைபவ் இந்தியன் டீமின் கேப்டனாக அவர் செயல்பட்டிருக்காரு. செயல்பட்டது மட்டும் இல்லாம டாஸ் ஜெயிச்சு நம்ம இந்திய அணியை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வச்சிருக்காரு. வைபவ் வழக்கம் போல அவர் தான் ஓபனர். வைபவ் அவருடைய பேட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எதுவுமே அப்படியே மாறாம ஒரு படி மேல சிங்கிள்கள் டாட் பால்கள் எதுவுமே இல்லாம போடுற பந்து ஃபோரா இல்லை சிக்ஸா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி தான் வைபவ் அவருடைய பேட்டிங் அமைஞ்சிருந்தது. இதன் காரணமா வைபவ் ரொம்ப ஃபாஸ்டா செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாரு. வெறும் 35 பந்து தான். ஜாஷ் பட்லர் எங்கெங்கேயோ ஃபீல்டிங் நிப்பாட்டி பார்த்துட்டாரு, யாராலையுமே பார்த்தீங்கன்னா பந்து போட வச்சு பார்த்துட்டாரு. ஏன் ஒரு ஓவர் பட்லர் அவர் கூட வீசி பார்த்துட்டாரு, எதுவுமே எடுபடலை. போட்டா பந்து ஃபோரா சிக்ஸா அப்படிங்கிற மாதிரி தான் வைபவ் எல்லா பந்தையுமே அடிச்சு தள்ளி ரொம்ப வேகமாக 35 பந்துக்கு செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணாரு. அதோட மட்டும் விட்டுடாம தொடர்ந்து அதே மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்த வைபவ் 157 ரன்கள் எடுத்திருந்தப்ப தான் அவர் அவுட்டே ஆனாரு. 52 பந்துக்கு 157 ரன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட் 300க்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு வைபவ் அவருடைய இந்த பேட்டிங்ல. இதனால வைபவ் அவர் அவுட் ஆகி போறப்ப இங்கிலாந்து அணியின் போலர்கள் அவங்களே வந்து வைபவ் அவருக்கு கை தட்டி அவருடைய இந்த சின்ன வயசுலேயே இவ்வளவு பெரிய அபாரமான திறமையா அப்படின்னு எல்லாருமே பாராட்டி தான் அனுப்புனாங்க வைபவ் அவரை. ஓவராலா நம்ம இந்தியா 20 ஓவருக்கு 300 ரன்னை எடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தா கடைசி நேரத்தில் ஒரு 5 ரன் மட்டும்தான் எடுக்க முடியல. அதனால 295 ரன்கள் நம்ம இந்தியா வெறும் 20 ஓவருக்கு 295 ரன்கள் எடுத்திருந்தாங்க. ஐபிஎல்ல கூட இப்படிப்பட்ட மேட்சை நம்ம யாருமே பார்த்ததில்ல. அப்படிப்பட்ட மேட்ச் தான் இங்கிலாந்து அணிக்கு எதிராக விளையாண்டுருந்தாங்க. இப்படி இருக்க இதை தொடர்ந்து பேட்டிங் பண்ண வந்த இங்கிலாந்து அணி பக்கம் ஜாஷ் பட்லர் ஒட்டுமொத்த வெறியையும் நம்ம இந்திய அணி பக்கம் அவர் திருப்பிட்டாரு. முக்கியமா ஏன்னா அவருடைய கேப்டன்சியும் சரியில்லை, பேட்டிங்கும் சரியில்லை அப்படிங்கிற விமர்சனம் அவர்கிட்ட இருக்கு. அதை கண்டிப்பா உடைச்சே ஆகணும் அப்படின்னு பட்லர் அவரும் பார்த்தீங்கன்னா அவருடைய பங்குக்கு ஜெட் ஸ்பீட்ல விளையாண்டாரு. வைபவ் அவரை போலவே தாறுமாறாக போடுற பந்த எல்லாத்தையுமே, ஏன்னா இந்தியன் அண்டர் 19 டீம் தானே, சின்ன பசங்க அப்படிங்கிறதால ஈஸியா எல்லா பாலையுமே அவரும் சிக்ஸர் பவுண்டரிகளுக்கும் அடிச்சு விளாசி தள்ள கண்டிப்பா பட்லர் அவருடைய விக்கெட்டை எடுத்தா மட்டும்தான் நிச்சயமா இந்தியா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்தப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா பட்லர் அவருடைய விக்கெட்டை வீழ்த்துறதுக்கான ஒரு ஸ்டாட்டிக்ஸ் யுக்தியை பாத்தீங்கன்னா வைபவ் அவர் கையாண்டிருந்தாரு. அதாவது ரைட் ஹேம் ஹாஃப் ஸ்பின்னிங் போடுறப்ப பாத்தீங்கன்னா எல்லா பந்தையுமே அழகா ஏறி ஸ்ட்ரைட்லேயே சர்ன்னு பிளட் வேகத்துல பட்லர் சிக்ஸரை தெரிக்க விட்டுருந்தாரு. இப்படி இருக்க அதே மாதிரியான ஒரு ஸ்டாட்டிக்ஸ் ஆனா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் போலர் கரெக்டா ரைட் ஹேம் ஸ்பின் போலர் போடுற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் போலர் கிட்ட கொடுத்து அதே மாதிரி ஏறி அடிக்க வந்து ஆசைப்பட்ட பட்லர் ஏறி அடிக்க வந்து பாலை மிஸ் பண்ணி ஸ்டம்பிங் மூலமா பட்லர் அவுட் ஆகி வெளியேறினாரு. இதன் காரணமா பட்லர் அவரை தொடர்ந்து வேற யாருமே இங்கிலாந்து அணி பக்கம் சரியா விளையாடல. இதனால ரொம்ப ஈஸியா பட்லர் அவரும் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அவர் அவுட் ஆகி போனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 58 ரன்கள் வித்தியாசத்துல இந்த மேட்ச்லயும் நம்ம இந்தியா ஜெயிச்சிருந்தாங்க. முக்கியமா வைபவ் அவர் பேட்டிங்ல மட்டும் கிடையாது, கேப்டன்சி எடுத்து நடத்தி இந்தியாவையும் அழகா வழி நடத்தி முக்கியமா பிளான் போட்டு பட்லர் அவருடைய விக்கெட்டை தூக்கி இந்த மேட்ச்ல ஒரு சூப்பரான அபாரமான செயல் இந்தியா வெளிப்படுத்தி இந்த மேட்ச்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. வைபவ் ஒரு 14 வயது சிறுவன் கேப்டனாக செயல்பட்டு பேட்டிங் கேப்டன்சி அணியை வழி நடத்துறது எல்லாத்துலேயுமே சிறப்பாக செயல்பட்டதால வைபவ் அவருக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம்ல சீக்கிரமா அவரை சேர்க்கணும் அப்படின்னு ஆதரவுகள் கூடிக்கிட்டே வருது. வைபவ் அவருடைய இந்த கேப்டன்சி திறமையை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.